friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. பிரெட் வச்சு நம்ம செய்ய போறோம். இதோட பேர் வந்துட்டு பிரெட் வீல்ஸ். பாருங்க, பார்க்கவே செம டெம்ப்டிங்கா சூப்பரா இருக்குல்ல. சூப்பர் கிறிஸ்பியா இருக்கும். கீழே உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு சாஃப்டான சீஸியான ஒரு ஸ்டஃபிங்கோட செம டேஸ்டியா இருக்கும். இது பிரெட்டை வச்சு இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரியணுமா? கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் செக் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய பிரெட் ரெசிபிஸ் கிடைக்கும். சரி, வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான பிரெட் வீல்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்லைஸ் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ரவுண்டா கட் பண்ணிக்க போறோம். இது எப்படி கட் பண்ணிக்கணும்னா, ஏதாவது ஒரு கட்டர் இருந்தா நீங்க கட்டர் வச்சு கட் பண்ணலாம். இல்லை ஏதாவது டம்ளர் இருந்துச்சுன்னா எது வேணாலும் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பெரிய பிரெட் வீல் கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நான் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வச்சு கட் பண்ண போறேன். இது வச்சு நம்ம ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். இதை அதுங்க அழகா ரவுண்டா கட் ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இன்னொரு ஸ்லைஸையும் இதே மாதிரி கட் பண்ணி போறோம். 2 ரவுண்ட் ஸ்லைசஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்னா, நம்ம முன்னாடி கட் பண்ணோம்ல அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கிற ஒரு ரவுண்ட் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு நம்ம இன்னொரு ரவுண்டு கட் பண்ண போறோம். இந்த ஒரு ஸ்லைஸ்ல மட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு வீல் நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ இது மாதிரியே நான் வந்துட்டு ஆல்ரெடி 3 ஸ்லைசஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். மொத்தமா 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரெட்டுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். தக்காளியும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா குடமிளகாய், கொஞ்சமா ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சிருக்கேன். வேக வச்ச ஸ்வீட் கார்ன் இது, அதையும் சேர்த்திக்கலாம். இதுல நீங்க எது வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குதோ சேர்த்திக்கலாம். இதுல ஏதாவது இல்லை அப்படின்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதுல கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதுல கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்திருக்கேன். இது கூடவே நம்ம 1 கியூப் சீஸ் வந்துட்டு துருவி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சீஸை வந்துட்டு இதுல துருவி போட்டுடலாம். இப்போ நம்ம 1 கியூப் சீஸ் வந்துட்டு துருவி போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்ககிட்ட பீஸா சீசனிங் இருந்துச்சுன்னா அது கூட இதுல சேர்த்தலாம். அதுவும் நல்லா இருக்கும். ஒரு பீஸா ஃபிளேவர்ல இருக்கும். அது சேர்த்துனீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே சாப்பிடவே சூப்பரா இருக்கும், சாலட் மாதிரி. இப்போ ஒரு கிண்ணத்துல வந்துட்டு நான் மயனைஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயனைஸ். கொஞ்சமா சில்லி சாஸ் சேர்த்திக்கலாம். அதுல கொஞ்சம் காரமா இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்திக்கோங்க. இப்பவே கொஞ்சமா டொமேட்டோ சாஸும் சேர்த்திக்கலாம். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மைனஸ் சில்லி ஸ்ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரெட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை எடுத்துக்கோங்க. இந்த கீழே இருக்கிற ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சமா நெய் இல்லைன்னா பட்டர் எதனா தடவிக்கலாம். நான் இன்னைக்கு நெய் தடவுறேன். இதுல கீழே மட்டும் தடவினா போதும். நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல இப்போ இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிடுங்க. இதே மாதிரியே இந்த 2 ஸ்லைஸ்லயும் நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சைடு. இப்போ இதை எப்படி செட் பண்ணலாம்னு பார்க்கலாம். எல்லா ஸ்லைஸ்லயும் நான் வந்துட்டு நெய் தடவிட்டேன் கீழே. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த மயனைஸ் டிப்பு, அதை வந்துட்டு இதில் தடவிக்கலாம். கொஞ்சம் நல்லா தாராளமாக தடவிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இது நிறையா இருந்தால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நல்லா தடவியாச்சு. தடவிட்டு இந்த வீல் மாதிரி இருக்குல்ல, கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை தூக்கி இது மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டஃபிங்கை வந்துட்டு தேவையான அளவுக்கு இதில் வந்துட்டு நடுவில் ஸ்டஃப் பண்ணி போகிறோம். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரியே நம்ம 3 ஸ்லைஸையும் பண்ணிக்க போறோம். இப்போ நம்மளோட பிரெட் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேன்ல நம்ம இதை வந்துட்டு வைக்க போறோம். இதுல வச்சுதான் நம்ம பேக் பண்ண போறோம். இந்த ஸ்டஃப் பண்ண பிரெட்டை நம்ம இந்த பேன்ல தூக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு இரும்பு தவா, நான் சப்பாத்தி சுடுற தவா எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு நம்மளோட இரும்பு தவா. இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணோம்ல இந்த பேன்,
பேனை தூக்கி இதில் வச்சிடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இதை வந்துட்டு பேக் பண்ண போகிறோம். இப்போ இது இப்படியே பேக் ஆகட்டும். பேக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு செக் பண்ணலாம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம். இப்போ நம்ம பேக் பண்ண வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பேக் ஆயிடுச்சு நம்மளோட இந்த பிரெட் வீல். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நம்மளோட சூப்பரான பிரெட் வீல்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். கீழே வந்துட்டு நல்ல கிறிஸ்பியாக இங்கே பாருங்கள், சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். கீழே மேலே வந்துட்டு சாஃப்டாக சீஸோட ஒரு ஸ்டஃபிங்கோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.